ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஃப்ரேம் எபிசோட் 4 பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ஹீரோ எந்த இடத்துக்குலாம் போறான், நம்ம பிகிமாரோவை அப்கிரேட் பண்றதுக்கு எந்த டஞ்சன்லாம் போறான், அவன் யாரெல்லாம் சந்திக்கிறா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மெமோரியும் ஒரு பக்கத்துல இருக்க டவுன் போவ அங்க இருக்க காட்சும் உன்னை பார்த்தா ஒரு மெர்சனரி மாதிரி தெரியுது அப்படின்னா மார்க்கிஸ் ரெக்வஸ்ட் படி இங்க இருக்க டஞ்சன்ஸை கைப்பற்ற நீயுமே வந்திருக்கல. மெமோரியும் ஆமா, இந்த மாதிரி ஒரு டவுனை நான் பார்த்ததே இல்ல, இந்த மில்சா டவுனுக்கு வரணும்னு முடிவு பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க காட்சும் இது ஒண்ணு மில்சா இல்ல, இது மிலிஸ். ஊர் சைடு இருக்கலாம் வந்தா இப்படிதான் நடக்கும். சரி, இவனை உள்ள விடுங்க சொல்ல நம்ம ஹீரோ உள்ள போவ அவனு எந்த செக்கும் பண்ணல, எந்த கேள்வியும் கேட்கல. இப்போதைக்கு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு இனுக்கு போறான். அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்டும் என்ன ரூம் வேணுமா, அதுக்கு 2000 ஆகும் அப்படின்னு சொல்ல அதை பார்த்து நம்ம ஹீரோவும் இவன் நம்மள தப்பாட போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு காட்டி நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், அதனால எனக்கு டயர்டா இருக்கு, அதுவும் இல்லாம என் ட்ரெஸ்ஸையும் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு காட்ட இதை பார்த்து அவனும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவனை வரவேற்றுட்டு இருக்கான். மெமோரியோ அட என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்டும் ஆமா உங்க பேர் என்னன்னு கேட்க மெமோரியும் என்னோட பேரு ஹார்டிஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பேர் கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோவும் வெளியே வந்து பார்த்துட்டு இந்த டவுன் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியான டவுன் மாதிரி தான் தெரியுது, ஒரு ஃபேண்டசி உலகத்துல இருக்க டவுன் மாதிரி தான் எனக்குமே தெரியுது. அதே மாதிரி இங்க நிறைய கடைகளும் இருக்கு. ஆனா இதுதான் அட்வென்ச்சர் ஸ்கில்டா. இப்ப அவனுமே உள்ள போறான்னு யோசிக்க அவனுக்கு பசிக்க அவனுமே ஒரு ஹோட்டலுக்கு போறான். அவனும் அங்க இருக்க சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல ஃபேண்டசி உலகம்னா சும்மாவா, இங்க இருக்க சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டு இருக்க. அவனுக்கு பின்னாடி பேசுறவங்களோட பேச்செல்லாம் இவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்களும் இந்த கான்டினென்ட் ஃபுல்லாவே நிறைய மேஜிக் ஐட்டமும் நிறைய மான்ஸ்டருமா இருக்கு. அப்ப இங்க இருக்க மிலிட்டரி நைட்ஸ் சேர்த்து பார்த்தா யாருல ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்க அங்க இருக்கிறவரும் வேற யார் இருக்க போது, நம்ம பில்லியர்ட் பிரிகேட தலைமை தாங்குற மேட் எம்பரர் ஃபால்கேடன்ஸ் தான். அதுவும் இல்லாம வெஸ்ட் சைடுல ஹோலி ஆர்டருமே இருக்கு. அதுவும் இல்லாம நம்மளோட சொந்த கிங்டம் முழுசாலியே ஆர்டர் ஆஃப் மான்ஸ்டர் ஸ்லேயர்ஸ் இருக்காங்களே. ஆனா என்னதான் இவங்களா இருந்தாலுமே இந்த கான்டினென்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தா பிளாக் டிராகன் நைட்ஸ் தான். அந்த கூட்டத்துல மனுஷங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் அங்க இருக்காரு, அவர் தான் ஹீரோ ஸ்லேயர்ல. இப்ப மெமோரியும் மிச்சம் இருக்க சாப்பாட பிகிமார் கொடுக்க பிகிமாரும் வந்து சந்தோஷமா சாப்பிடுது. மெமோரியும் இப்ப நம்ம ஃபியூச்சர் பிளான பத்தி பார்க்கணும்ல. இப்போதைக்கு நம்மளோட டாப் பிரையாரிட்டி இந்த ஸ்க்ரோல்ல இருக்க ஃபோர்பிடன் மேஜிக் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த லேண்ட் ஆஃப் கோல்டன் ஐ மான்ஸ்டர்ஸ்ல அந்த ஃபோர்பிடன் விச் நான் கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாம பிகிமாரை அப்கிரேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சாகணும். அவனுமே அந்த புக்கை படிச்சுட்டு அட எனக்கு இப்பதான் ஞாபகம்னு சொல்ல அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களோ இந்த டவுனோட மார்க்கெஸ் புது ரூயின்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய மெர்சனர்ஸை கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு புது ஃப்ளோரை கண்டுபிடிச்சிருக்காங்களாமே. அவனுமே அந்த பேஜை பார்க்க அந்த பேஜ்ல ஸ்கெலிட்டன் கிங் கிட்ட இருந்து எப்படி ஒரு மான்ஸ்டரை அப்கிரேட் பண்ணலாம்னு போட்டிருக்கு. சரி, அந்த ஸ்கெலிட்டன் கிங்கோட மெட்டீரியல் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுல மில்ஸ் ரூயின்ஸ் போட்டிருக்கு. மெமோரியோ அப்படி பார்த்தா அந்த மார்க்கெஸ் அந்த டஞ்சனை கிளியர் பண்ணணும் தான் கூப்பிட்டுருக்கான்ல. இப்ப மெமோரியும் அந்த மார்க்கிஸோட கும்பலுக்கு போவ அங்க இருக்க மார்க்கிஸும் என்னோட பேரு மார்க்கிஸ் ஆர்க்லே, இந்த டவுன் மில்ஸ் ரூயின்ஸ்ல ஒரு புது ஃப்ளோரை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். அதுவும் இல்லாம இந்த டிராகன் ஐ சாரிஸை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 300 கோல்டு பீஸ் அவார்டா தரப்படும். நீங்க உள்ள வேற எந்த பொக்கிஷம் எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கேற்ற காசு தருவோம். அதுவும் இல்லாம அங்க அழிக்கிற மான்ஸ்டரோட மெட்டீரியலை நீங்களே எடுத்துக்கலாம். மெமோரியோ நல்லது, அந்த ஸ்கெலிட்டன் கிங்கோட போன் பவுடரை இப்ப நானே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கிஸோட சர்வன்ஸும் உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதனால எல்லாருமே லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம இரவு லைன்ல நிக்கிறான். அங்க பார்த்தா என்னமோ சத்தம் இருக்குது. அங்க பார்த்தா ஒருத்தர் அங்க இருக்க பொண்ணு கிட்ட நீ முகத்தை மறைக்கல, ஆனா நீ எவ்வளவு அழகானவன் எனக்கு தெரியும். இதை கிட்ட அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு கேட்க உன்னோட குரலுமே எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நேஷனோட பேரடைன் கேப்டன் மாதிரி இருக்கியே. இதுகிட்ட அங்க இருக்க மக்களும் எனது இப்ப அழிஞ்சு போன ஹோலியம் பேர்னே சேர்ந்த சேரா சாஸ்திரேனாவ அந்த நைட் கேப்டன் மேல ஒரு பெரிய பவுண்டி இருக்கு. அங்க இருக்கிறவனும் அவர் ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு ஒரு வாட்டி இன்னும் அவள் டின்னர் கூப்பிட்டேன், ஆனா அவன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டா. அங்க இருக்க பொண்ணுமே நான் இது வரைக்கும் ஒன்னும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல இதுகிட்ட அவனுக்கு இன்னுமே வந்துட்டு இருக்கு. அவனும் நீ இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்தினால உன்னோட முகம் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால நான் உன்னை யாருன்னு வெளியே காட்டுறேன். இதுகிட்ட அந்த பொண்ணும் நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இதுகிட்ட அவனுமே அப்படின்னா அவனோட காது எப்படி இருக்க போகுது. அந்த பிரின்சஸ் நைட் ஒரு எல்ஃப், அப்படி பார்த்தா மனுஷங்க மாதிரி இல்லாம அவளோட காது நீளமா இருக்கும்ல. அதுவும் இல்லாம இந்த கிங்டம் ஆஃப் ஃபுல்ஸால அந்த அளவுக்கு எல்ப்ஸே பார்க்க முடியாது. சரி அது என்னன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஹுட் எடுத்து விட பார்த்தா அவளோட காது நீளமாவே இல்ல. இது பார்த்தா அங்க பீத்திட்டு இருந்தவனுக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆனா நான் காட்டுல பார்த்த பொண்ணு தானே அது. அவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இல்ல உன்னோட முகம் டிஃபரெண்டா இருக்கு, உன்னோட காதுமே டிஃபரெண்டா இருக்கு. அந்த பொண்ணுமே என்னோட பேரு மிஸ்டர் பாலகஸ், நான் ஒன்னும் நீ சொன்ன செரா சாஸ்திரன் கிடையாது. இதுகிட்ட அங்க இருக்க மக்களும் அப்போ இதுக்குதான் அவளை சீன் ஓட்டனா அப்படின்னு சொல்ல இதுகிட்ட அவனும் நான் அவனு சும்மா ஆட மாட்டேன் மிஸ்டர் பாலகஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். மெமோரியும் சரி அந்த ரோயின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வழியில அந்த பொண்ணும் போயிட்டு இருக்கு. மெமோரியை பார்த்துட்டு அந்த பொண்ணும் அப்ப மார்க்கெஸ் கூப்பிட்டதுக்கு நீங்களுமே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க மெமோரியும் ஆமா ஆமா அங்க ஒருத்த உனக்கு பிரச்சனை கொடுத்தானே இப்போ ஓகேவான்னு கேட்க அவளுமே பரவாயில்ல இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல மெமோரியும் இருந்தாலுமே நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அங்க உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சானே அவன் மனசுல கோவமோ வெறியும் நான் கண்டேன். அவளும் என்னன்னு தெரியல என் கூட இருக்கிறவங்களா எப்படிதான் இருக்க போறாங்க. மெமோரியும் நீங்க வேணும்னே மத்தவங்களை ஒதுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலுமே எனக்கு ஒரு உதவி நீங்க பண்ணி ஆகணும். மெமோரியா அது என்னன்னு சொல்ல அவளும் நீங்க ரூயின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படுற பொருளை வாங்கணும், அதுக்கு
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்ல மெமோரியும் ஆமா அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான காசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல இது கேட்டவளுமே உண்மையா சொல்லணும்னா இப்போ டிராவல் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு தேவை அப்படின்னு சொல்ல மெமோரியும் அப்ப சரி நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்டோம்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல அவளுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அவளுமே தன்னோட பேரு மிஸ் பாலகிருஷ்ணன் சொல்ல மெமோரி தன்னோட பேர் ஆர்டிஸ்ட் கோல்னு சொல்ல இதை பார்த்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்க மெமோரியும் அப்ப நான் போய் சொன்னா அவ கண்டுபிடிச்சிடறாள். அவனும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பொய்யான பேரு தான், நம்ம 2 பேருக்குள்ளேயும் தனித்தனி ரகசியம் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப அவளுமே சரின்னு சொல்லிட்டு மெமோரிக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து மெமோரியுமே அவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு காசு கொடுக்க இதை பார்த்து அவளுமே இவ்வளவா மெமோரியும் நான் போன கடைகள்ல நீங்களே பேர் பேசுனீங்க, அதனால எனக்கு நிறையவே சேவ் ஆச்சு, அதனால தான் இது கொடுத்தேன். இது கேட்ட அவளும் நான் கேட்டதை விட நீங்க நிறையவே கொடுத்துருக்கீங்க, அதனால இதை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மனசு இல்ல, இருந்தாலும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கிளம்ப பார்த்தா அவ கீழே விழுறா. இதை பார்த்து அவளுமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவளும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் பல நாளா தூங்காம இருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கு. இப்ப அவளுமே அங்க கிளம்பி போவ பிகி மாரும் அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்க மெமோரியும் வேற என்ன மெலிஸ் ரூன்ஸ்க்கு போய் அங்க இருக்கிறது என்னன்னு பார்க்க வேண்டியதுதான். இப்ப மெமோரியும் அந்த ரூன்ஸுக்குள்ள போவ அங்க 2 பேரு அவங்க மான்ஸ்டர் இருக்கு நம்ம ஓடிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட இதை பார்த்து மெமோரியும் அந்த ரூயின்ஸ் ஆஃப் டிஸ்போசல் இருந்த மினோட்டோஸோட சின்ன வருஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொள்றான். அது கொண்டா அப்புறம் மெமோரியும் இதுகிட்ட எக்ஸ்பி கம்மியா தான் இருக்கு, அந்த ரூயின்ஸ் ஆஃப் டிஸ்போசல் கம்பேர் பண்ணா இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப மேல ஓடி போன 2 பேரும் இன்னொருத்தர் கூட்டு வந்து அது அங்கதான் இருந்துச்சு அது அங்கதான் இருந்துச்சு சொல்ல அவருமே சரி நான் பாக்குறேன்னு சொல்ல பார்த்தா அவங்க ஏற்கனவே இறந்து போயிருக்காது. அந்த 2 பேரும் பார்த்துட்டு இது யாரும் கொண்டு இருக்காங்க, ஆனா எந்த வித காயமே இல்ல, இதுக்கு இல்ல ஒரு கத்தி காயம் இருக்கு. இதை பார்த்தவனும் என்னது ஒரு சாதாரண குருவாலை வச்சுக்கிட்டு இதை கொண்டுட்டாங்களா? மெமோரியும் இது குருவால இல்ல கத்தியான காயமும் இல்ல, இப்போதைக்கு இங்க இருக்க மான்ஸ்டர்ல எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு ஆபத்து கிடையாது, ஸ்டேட்டஸ் ஓபன், எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, சரி நானுமே உள்ள போயிடும் சொல்லிட்டு அவனுமே அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் கொண்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இப்ப அவனுமே அப்படி போயிட்டு இருக்கா, அங்க என்னமோ சத்தம் கேட்குது சொல்லிட்டு பார்க்க வெளியே அங்க சண்டை போட்டவன் அங்க பேசிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் அங்க இருக்க 2 பேர் கிட்ட வெளியே அசிங்கப்படுத்தினாலே அவளை நீங்க 2 பேர் கொல்லணும், அவனும் ஒரு வேளை கெஞ்சினானா உடனே அவளை கொல்ல வேணும் அப்படின்னு சொல்ல இது கேட்ட அவனும் அப்ப அவன் மேல உனக்கு அந்த அளவுக்கு கோவம் இருக்கா? அவனும் அந்த பொண்ணு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, அவன் மேல எனக்கு கோவம் இல்ல, எனக்கு ரொம்ப வெறியா வந்துகிட்டு இருக்கு, அவன் இந்த உலகத்துல மூச்சு விட்டுட்டு இருக்கான்னு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வந்துகிட்டு இருக்கு, அவ சாகிறத என் கண்ணால பார்த்தாதான் நான் நிம்மதியா தூங்குவேனே, அவ இறந்த அப்புறம் அவளை மான்ஸ்டர்ஸ்க்கு இயறையா போட்டுருவேன். இதை பார்த்து நம்ம ஹீரோக்குமே எக்கோ வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களும் நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க மெமோரியும் நீங்க நிஜமாலே குப்பைங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு அவனுமே வந்துட்டு எனது எங்களை பத்தி என்ன பேசிட்டு இருக்க பொடி பயலே, அங்க இருக்கிறவங்களும் பொடி பைய என்ன அளவுக்கு தைரியமா பேசிட்டு இருக்கான், அவனை இப்பயே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தாக்க வர மெமோரியை வழக்கம் போல தன்னோட ரைட் ஹேண்டை தூக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு அவனும் எங்களை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு இப்ப உயிருக்காக பிச்சை கேட்கறல, ஆனா அது எங்க செல்லுபடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவுமே பேரலைஸ் ஸ்கில் யூஸ் பண்றான். இதை பார்த்து அவங்களுக்குமே ஒன்னும் புரியல, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க மெமோரியும் யாருக்கு தெரியும், அதோட முக்கியமா இப்ப நீ யாரு கொல்ல போறேன்னு நினைக்கிறேன். மெமோரியும் இந்த மாதிரி நான் ஒருத்தர் கெட்டது பண்றதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஒருவேளை என்னோட பாஸ்ட் நினைச்சு எப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். பாய்சன் உங்களை மாதிரி ஆளுநர் கொட்டுறது எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான். அங்க உறைஞ்சு போனவனுமே இது நான் மறக்க மாட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மெமோரியா சிரிச்சுக்கிட்டே முட்டாளுங்களா அதனால தான் உங்களை ஒரே வச்சிருக்கேன், அதுவும் இல்லாம இப்ப நீ உங்களை பத்தி கவனிக்கணும் கொஞ்சம் அங்க பாருன்னு சொல்ல பார்த்தா அங்க இருக்க மான்ஸ்டர்ஸுமே அவங்கள சாப்பிடுறது. மெமோரியும் இப்ப மான்ஸ்டர்ஸ்க்கான சாப்பாடா நீங்க மாறிட்டீங்க. இப்ப மெமோரியும் அந்த ஃப்ளோரை பார்த்துட்டு இன்னும் ஒரு ஃப்ளோர் தான் இல்ல புது ஃப்ளோருக்கு இப்ப நான் போயிடுவேன், சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனுமே போறான். இப்ப மெமோரியை தூங்கி அழிஞ்சிட்டு பிகிமாரு இதை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவனுமே தன் வழியில இருக்க மான்ஸ்டர் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் போற வழியில தி சேபர் டைகர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் மெமோரி கிட்ட இப்ப நீங்க நிறுத்தி ஆகணும், என்னன்னா இங்க ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, ராணமான இடத்துல இங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் இறந்து போயிட்டு இருக்கு, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுங்களெல்லாம் எது கொள்ளுது, அதுவும் இல்லாம அதுங்க எப்படி சாகுதுன்னு எங்களுக்கு தெரியல. சேபர் டைகர்ஸோட கேப்டனான லில்லியுமே ஸ்ட்ராங்கான மான்ஸ்டருமே சரி வீக்கான மான்ஸ்டருமே சரி உறைஞ்சு போன மாதிரி இறந்து கிடக்குதுங்க. சேபர் டைகர்ஸோட லீடரா என்னோட கடமை இவங்களை பாதுகாக்கிறது, அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீமே எங்க கூட வரியான்னு கேட்க மெமோரியும் பரவாயில்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுமே சரி அது உன்னோட இஷ்டம், இனிமே பாக்குற மெர்சனரிஸ் கிட்ட இந்த கதையை சொல்ல அப்படின்னு சொல்ல மெமோரியுமே சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். பிகிமாரமும் அது என்னன்னு கேட்க மெமோரியும் வேற என்ன என்னோட ஸ்கில்லால நான் கொல்லப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தான் அவங்க பார்த்து பயந்து போயிட்டு இருக்காங்க, ஆனா இதுவுமே ஒரு நல்லதுக்கு தான், அப்பதான் கம்மியான மெர்சனரிஸ் இங்க இருப்பாங்க. இப்போ ஒரு வழியா மெமோரியுமே அந்த புது ஃப்ளோருக்கு போறான். அவனுமே அங்க டிராகன் ஐ சாலிஸை பார்த்துட்டான், அப்படின்னா இதுதான் நான் தேடி வந்த ட்ரெஷர்ல. அதுக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத பாக்குறான். அப்போ நான் இது அசனா இந்த மான்ஸ்டர் வெளியே வந்துடும்ல, ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன் கதையில இங்க என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவனுமே பேரலைஸ் பாய்சன் சொல்ல அந்த மான்ஸ்டருமே அங்கேயே உறைஞ்சு போய் இறந்து போகுது. மெமோரியும் அந்த சாலிஸ் எடுத்துட்டு அப்ப இதை தெரியிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்க பின்னாடி யாரும் வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு. அவளும் நான் ரெஸ்ட் எடுக்காம இவ்வளவு தூரம் வந்தேன், அப்படி பார்த்தா நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களா. மெமோரியும் இதை தான் தேடி வந்தானா இது நான் உங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட அவளுக்குமே ஷாக்கா இருக்கு. இதுக்கு பதில் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அந்த 300 கோல்டு உங்களுக்கு வேணுமா. மெமோரியும் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்ல இதுக்கிட்ட அவளுமே எனக்குன்னு ஒரு நியாயம்
நியாயம் இருக்குல்ல, அதுபடி நான் ஏதாச்சும் உங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். மெமோரியும் எனக்கு எதுவுமே வேணாம், நீ எங்கேயும் அவசரமா போற மாதிரி தெரியுது, இருந்தாலுமே நீ தூங்கிதான் ஆகணும். நீ இதே மாதிரி போயிட்டு இருந்தனா எப்போ எங்க விழுவனே தெரியாது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல இருக்கட்ட அவளும் இல்ல என்னால இது சும்மா ஏத்துக்க முடியாது. மெமோரியும் ஆர்டிஸ்ட் கோல்ன்றவன் பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்றவன், அதுவும் ரொம்ப நல்லவன் வச்சுக்கோங்களேன். அவனுமே அங்க ஏதோ நடத்த பார்த்தா அங்க ஒரு டோர் வருது. நானும் இந்த சேலஞ்சுக்காக வரல, இது கீழே இருக்க ஒரு மான்ஸ்டருக்காக தான் வந்திருக்கேன். அவளும் இதோடய இந்த ஃப்ளோர் முடிஞ்சிடும் நினைச்சேன்னா மெமோரியும் இதுக்கு கீழே இருக்க மான்ஸ்டர் எனக்கு முக்கியமா தேவை, அதனால தான் இந்த ரைடுக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இது கேட்ட அவளோ இதுக்காக தான் இந்த ரைடுக்கு வந்துருக்கீங்கன்னா அப்படின்னா சரி, நீங்க இந்த மான்ஸ்டர் அழிக்க வரைக்கும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னால இப்போதைக்கு என்னோட ஸ்வாட் வச்சு மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால இது ஏத்துக்கோங்க. இந்த சாலிஸை நான் சாதாரணமாலாம் ஏத்துக்க மாட்டேன். மெமோரியும் இவ விடுற மாதிரி தெரியல. சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, நம்ம 2 பேருமே நம்மளோட பர்சனல் விஷயத்துல எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இன்னொன்னு, நான் ஒரே நாள வெளியே போக மாட்டேன். உனக்கு அவசரம், நீ வெளியே போனா அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். உனக்கு இதெல்லாம் ஓகேனா எனக்குமே ஓகேன்னு சொல்ல அவளுமே சராட்டி ரொம்ப நன்றி, என் உயிரை வச்சு உங்களை பாதுகாக்கிறேன். இப்போ உள்ள ஒரு மான்ஸ்டர் அவளுமே அழிக்க மெமோரி இதை பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப நல்லா சண்டை போற அப்படின்னு சொல்ல அவளுமே என்னாச்சு ஏதோ கேட்க வரீங்க அப்படின்னு கேட்க மெமோரியும் நான் கவனிச்சேன் ஒரு சில மான்ஸ்டர்ஸ் கோல்டன் ஐயோட இருக்கு, இன்னொன்னு கோல்டன் ஐ இல்லாம இருக்கு, அது என்னன்னு கேட்க அவளுமே கோல்டன் ஐ உள்ள மான்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு உலகத்துல இருந்து வந்த ஹீரோஸ்க்கு லெவலப் பார்த்துக்கு அது ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹீரோஸ்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க மெமோரியும் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்ல அவளுமே அவங்களால மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியும், மனுஷங்களை கொண்டா அவங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. மெமோரியும் இப்ப எனக்கு புரியுது, அதனால தான் அவங்களுக்கு கொண்ட அப்புறம் எனக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கல போல. மெமோரியும் சரி கோல்டன் இல்லாத மான்ஸ்டரை என்னன்னு சொல்லுவீங்க கேட்க அவளுமே அதுங்களாம் சாதாரண மான்ஸ்டர்ஸ் சொல்லுவோம், ஒரு சில ரெகுலர் மான்ஸ்டர்லாம் மனுஷங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஒரு கதை இருக்கு, ஏன்னா 1100 வருஷங்களுக்கு முன்னாடி சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கி அவங்களோட கண்ணை கோல்டன் ஆக்குனது டீமன் கிங். அவர் உடம்புல ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜி வரும், அந்த எசன்ஸ் தான் இதுங்களை இப்படி மாத்திருக்கு. மெமோரியும் கோல்டன் ஐ மான்ஸ்டர்ஸ் இந்த கோல்டன் கலருக்குள்ள ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. இப்ப அவங்க 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கலாம் போவ அந்த பொண்ணும் ஏதோ ஒரு மான்ஸ்டர் பக்கத்துல இருக்கு, எனக்கு பக்கத்துல இருக்கு, என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது. மெமோரியும் சொல்ல மாட்டேன் இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு பிகி மரோ அப்படின்னு சொல்ல இதை பார்த்தவளுமே இது சேஃபா இருக்கு அப்படின்னு கேட்க அவனுமே ஆமான்னு சொல்ல அவளுமே கை கொடுக்குறா. அவளுமே நான் மிஸ்டர் பால்கஸ் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் பிகி மரோ அப்படின்னு சொல்ல மெமோரியும் இந்த இடத்துல நம்ம கொண்டாரம் பிரேக் எடுப்போம், கொண்டாரம் நீ கொஞ்சம் தூங்கலாம். அவளுமே இல்ல பரவாயில்ல நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மெமோரியும் சரி நீ தூங்க தேவையில்ல கொண்டாரம் அங்கே படுத்துட்டு அப்படின்னு சொல்ல அவளுமே சரின்னு சொல்லிட்டு அவ கொண்டாரம் படுக்கிறா. மெமோரியும் பிகி மரன்னு சொல்ல பிகி மரமே அந்த பொண்ணு ட்ரெஸ் திருப்ப அவனுமே ஸ்லீப் பண்ற ஸ்கில்ல அவ மேல யூஸ் பண்றான். மெமோரியும் சரி இப்பயாச்சும் கொஞ்ச நேரம் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்ப பிகி மரம் கூப்பிட அவனு பார்த்தா அவ கிட்ட இருக்க மேஜிக் அங்கிருந்து விலகி போகுது. மெமோரியும் நான் நினைச்சது கரெக்ட் தான், நீ யாருன்னா ஹோலினியால ஃபார்மர் நைட் கேப்டனா இருந்தவ செரஸ் ஆஸ்ட்ரேன். முன்னாடி ஹோலி வாட்சர்ஸ மெமோரி கொன்னா அந்த குரூப்பை ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ கில்லர்னு சொன்ன அந்த குரூப் அங்க வந்து பாக்குறாங்க. இன்னொருத்தனும் இவங்க இறந்தது பார்த்தா என்னோட காயமும் இல்ல, அப்படி பார்த்தா கண்ணிமுக்க நேரத்துல அவ கொண்டு இருக்கா. அந்த ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் சிவிட் கார்லண்டுமே செரஸ் ஆஸ்ட்ரேன். சரி நீ எப்படிதான் இருக்கங்கிறத நானுமே பாக்குறேன்னு இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.